திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி இதுகுறித்து விசாரிக்க விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே தமிழக ஆளுநர் என் ரவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலர் எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்தனர். ஆளுநரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் ஊழலை தவிர வேறொன்றும் நடைபெறவில்லை என்று கடுமையாக சாடினார். திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்த பட்டியலை ஆளுநரிடம் வழங்கியதாக தெரிவித்த அவர் ஊழல்களுக்கு ஆதாரங்கள் இருப்பதால் அது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆளுநரை கேட்டுக்கொண்டதாக கூறினார். திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பல்வேறு துறைகளில் ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி இதுகுறித்து விசாரிக்க விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டார். எல்லா துறைகளிலும் ஊழல் செய்து தமிழகத்தை திமுக அரசு கடன் சுமையில் தள்ளிவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். கடந்த 56 மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது. இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம். திமுக கடந்த 56 மாத கால வருடத்திற்கு 1 லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் 4 லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ள நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை. இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றுள்ளது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுகிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்.